கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்திலே அநேகமாக கிறிஸ்தவர்களுக்குள்ளே கூட ஒரு சில கேள்விகள் உண்டு. அதில் மிகவும் முக்கியமான கேள்வி பலருடைய வாதத்தினால் வந்திருக்கிறது. சந்தேகத்தினால் இந்த கேள்வி உண்டு. அது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து தேவன் என்று தன்னை எப்போதாவது சொல்லி இருக்கிறாரா, அல்லது இயேசு கிறிஸ்து தான் தேவனா என்று சொல்லி இன்றைக்கு உலகத்திலே கிறிஸ்தவர்களுக்குள்ளே கூட, காரணம் புதிய ஏற்பட்டவர்களுக்குள்ளே கூட சிறப்பான ஒரு கேள்வி எழும்பிக் கொண்டே இருக்கிறது. இந்த கேள்வி இப்படி வருவதற்கு காரணம் என்னவென்று பார்த்தால், கிறிஸ்தவர்கள் முகமதியர்களிடம், இஸ்லாமியர்களிடம் வாக்குவாதம் பண்ணுகிற ஒரு தவறான காரியத்தின் நிமித்தமாக தான். இயேசு தேவன் என்பதற்கு நம்முடைய விசுவாசத்தில் தான் அடங்கி இருக்கிறது. விசுவாசத்தின் மூலமாக தான் அவர் தேவன் என்று நாம் அறிந்து கொள்ள முடியுமே அன்றி நீங்கள் செய்யும் நான் கூறும் வாக்குவாதத்தினாலோ வார்த்தைகளினாலோ அல்ல. உங்களுடைய விசுவாசம் என் இயேசுவின் மேல் இருக்கும் என்றால் அவர்தான் தேவன். உங்களுடைய விசுவாசமானது உங்களுடைய கேள்வியின் மேலும் வாக்குவாதத்தின் மேலும் எழும்பிக் கொண்டு சந்தேகமாக மாறும் என்றால் உங்களுடைய நீங்கள் வழிவிலகி போவீர்கள் என்பதுதான் சான்று. காரணம், இஸ்லாமியர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை நமது ஆண்டவராகிய உலக இரட்சகராகிய தேவாதி தேவனை சர்வ சிருஷ்டிகரை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யார் என்று வேதத்தில் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று விசுவாசிக்காமல் இருக்கிற ஒவ்வொருவரும் அந்தி கிறிஸ்துக்களே. இந்த அந்தி கிறிஸ்துக்களுடன் கிறிஸ்தவர்கள் வாக்குவாதம் பண்ணுவதனால் விசுவாசிகளுடைய வீட்டில் இருக்கும் ஒரு சிலர் கூட வழிவிலகி போவதற்கு ஒரு பாதையாக அமைந்து விடுகிறது. நீங்கள் தேவனுக்கென்று வாக்குவாதம் பண்ணுவதினாலே தேவனுக்கென்று நான் நிற்கிறேன் என்று பொருள் அல்ல, மாறாக உங்களுடைய பலத்தை நீங்கள் காட்டுகிறீர்கள் என்றுதான் அர்த்தம். விசுவாசத்தில் தான் எல்லாமே அடங்கியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து கூட நான் தேவனாக இருக்கிறேன் என்று நேரடியாக வேதாகமத்தில் கூறியதாக எந்த இடத்திலும் பதிவு செய்யப்படவில்லை என்பதுதான் உண்மை. அதற்காக அவர்தான் தேவன் என்று எந்த இடத்திலும் எடுத்துரைக்கவில்லை என்று அர்த்தம் அல்ல. உதாரணமாக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்று நீங்கள் நன்றாக பாருங்கள். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று யோவான் 10:30 சொல்லப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக இதை பார்ப்பதற்கு இயேசு தன்னை குறித்து தேவன் என்று சொன்னதாக இவ்வசனத்தில் தெரியாமல் போகலாம். ஆனால் இயேசு இப்படி சொன்னதும் அதற்கு யூதர்கள் எடுத்துக்கொண்ட விதம் மற்றும் யூதர்களின் பிரதிபலிப்பை நன்றாக கவனித்து பாருங்கள். யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியையின் நிமித்தமாக நாங்கள் உன்மேல் கல்லெறிகிறதில்லை, நீ மனிதனாய் இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி விதமாக தேவ தூஷணம் சொல்லுகிறபடியினால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்று சொன்னார்கள். இதை யோவானின் புத்தகம் 10:33 நீங்கள் பார்க்கலாம். இந்த வாக்கியத்தை இயேசு கிறிஸ்து கூறியதின் மூலம் தன்னை தேவன் என்று குறிப்பிட்டதாக யூதர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆனால் இஸ்லாமியர்கள், அவருடைய அறிவானது இன்னும் மந்தமாக தான் இருக்கிறது. அவர்கள் அறிவாளிகள் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இப்படி பிரதிபலித்ததால் இயேசு அதை மறுக்கவோ மறுதரம் சொல்லவோ இல்லை. இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று இயேசு கூறியது அவர்தான் தேவனாக இருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் என்பது தெளிவாகிறது. நீங்கள் வாக்குவாதம் பண்ணுவதனால் இயேசு தேவன் என்று மாறவில்லை. அவர்கள் வாக்குவாதத்திற்கு ஓடி வருவதினாலும் முரட்டுத்தனமான வார்த்தைகளை பேசுவது நிமித்தமாக அவர்தான் தேவன் என்று அவர்களே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இன்னும் மற்றொரு உதாரணத்தை கூட நீங்கள் பார்க்கலாம். யோவானின் புத்தகம் 8வது அதிகாரம் 58வது வசனம் பாருங்கள். ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கேயும் யூதர்கள் அவர் மேல் கல்லெறிந்து கொலை செய்யும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். காரணம், மோசையின் பிரமாணத்தின்படி இது தேவ தூஷணமாகும் என்று லேவியராகமம் 24வது அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்றும் அந்த வார்த்தை மாம்சமாகி என்றும் யோவானின் புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலும் மற்றும் 14வது வசனத்திலும் குறிப்பிட்டிருக்கிறதல்லவா? அப்போஸ்தலனாகிய இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை யோவான் மீண்டும் வலியுறுத்தி கூறுகிறார் அல்லவா? இந்த வசனங்கள் இயேசு கிறிஸ்துவே மாம்சத்தில் வந்த தேவன் என்பதை
தெளிவாக வெளிப்படுத்துகிறது. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மெய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்று அப்போஸ்தலர்களின் புத்தகம் 20வது அதிகாரம் 28வது வசனம் கூறுகிறது. என்ன? தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை என்று சூளுரைக்கிறது. ஆகவே இயேசு தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சீஷனாகிய தோமா என் ஆண்டவரே என் தேவனே என்று அழைக்கிறார் என்பதை யோவான் 20:28 நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து அதை திருத்தவில்லை, மாறாக அதை ஏற்றுக்கொண்டவராகவே இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவை குறித்து மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து என்று தீத்துவின் புத்தகத்தில் 2வது அதிகாரம் 13 குறிப்பிட்டிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு கூட நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து என்று 2 பேதுரு 1வது அதிகாரம் 1 குறிப்பிட்டிருக்கிறார். பிதாவாகிய தேவனும் இயேசுவின் தெய்வீகத்திற்கு சாட்சியாக இருக்கிறார். குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது என்று எபிரேயர் 1:8 பிதாவாகிய தேவன் இயேசுவை இங்கே தேவனே என்று குறிப்பிடுவதில் இருந்து மெய்யாகவே இயேசு தேவனாக இருக்கிறார் என்பது தெளிவாகி இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் தேவ தூதன் அப்போஸ்தலனாகிய யோவானை நோக்கி, தேவன் ஒருவரையே ஆராதனை செய்வாயாக என்று கூறுவதை பார்க்கிறோம். வெளிப்படுத்துதல் 19:10 பாருங்கள். வேதாகமத்தில் பல பகுதிகளில் இயேசு கிறிஸ்து ஆராதிக்கப்படுவதையும் ஆராதனையை அவர் ஏற்றுக்கொள்வதையும் பார்க்கிறோம். மத்தேயு 2:11 14:33 28வது அதிகாரம் 9 மற்றும் 17வது வசனத்திலே, லூக்கா 24:52 யோவான் 9வது அதிகாரம் 38வது வசனங்கள் ஆகியவை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவரை ஆராதிக்கிறதற்காக ஒருவரையும் அவர் கடிந்து கொள்ளவில்லை. இயேசு தேவன் இல்லை என்றால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் தேவ தூதன் யோவானிடம் கூறியது போல இயேசுவும் என்னை ஆராதிக்க வேண்டாம், தேவனை ஆராதியுங்கள் என்று கூறியிருக்கலாம் அல்லவா? சற்று சிந்தித்து பாருங்கள். இவைகள் மட்டுமின்றி இயேசுவின் தெய்வீகத்தை குறித்து இன்னும் பல வேத வசனங்கள் குறிப்பிடுகின்றன. இயேசு தேவனாக இருக்க வேண்டும் என்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவெனில், அவர் தேவனாக இல்லாவிட்டால் அவரது மரணமானது உலகத்தின் பாவத்தை போக்குவதற்கு விலைக்கிரயமாக செலுத்தப்பட்டிருக்க முடியாது. 1 யோவான் 2:2 பாருங்கள். தேவனே அல்லாமல் ஒரு சிருஷ்டியினால் நித்தியமான தண்டனைக்குரிய விலையை செலுத்த முடியாது. அப்படி செலுத்தப்பட்டது என்றால் அது தேவன் ஒருவரால் மட்டுமே சாத்தியம் என்பதை 2 கொரிந்தியர் 5:21 மூலமாக தெளிவுபடுத்துகிறது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து தேவனாக இருக்க வேண்டும். மரித்த இயேசு 3ஆம் நாளில் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்து பாவம் மற்றும் மரணத்தின் மேல் வெற்றி சிறந்து நிரூபித்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். God bless you.